முருகாசரணம் மயிலமையிலும் சேவலும் துணை. இன்று பார்க்க உள்ள திருவேங்கடம் திருப்புகழ் சரவண பவனிதி அருமுக குருபர என்று 3 முறை பாடி துவங்குகிறது. சரவண என்பதற்கு பல விளக்கங்கள் இருந்தாலும் 3 அர்த்தத்தில் பாடியிருக்கிறதாக தோன்றுகிறது. சரம் என்றால் நாணல், தர்பை புல் ஆதலில் அதனிடையே வெளியான சுவாமியை சரஜன்மன் எனவும் கூறுவார்கள். பவன் என்றால் தோன்றினவன், அதாவது வெளிப்பட்டவன். சரவண பவன் என்பது சரவண பவ என பிரிக்கப்படுமாயின் ரகரத்தின் முன் வந்த நகரம் ஒரு மொழி கண்ணதாயின் நகரமாய் திரியும் என்னும் சம்ஸ்கிருத மொழியின்படி ந ஆயிற்று. மந்திரமாக உச்சரிக்க யான்றும் இந்த நகரம் பொருந்தவே உச்சரிக்க வேண்டும். சரம் எனும் பொருள் நாணுல் என்று பொருள் பயக்குங்கால் வனம் செறிவு, நீர் எனும் பொருள் பயக்கும். பயக்கும் வழி நாணல் சூழ்ந்து பொய்கை என கொள்ளப்படும். ச மங்களம், ர ஒளி கொடை, வ சாத்வீகம், ந போர் என பொருள் கொள்ளுங்கால் இவைகளோடு பவன் உதயமானவனே சரவண பவன் என்றும் சொல்லலாம். சிவனின் 5 முகம் 6 முகம் ஆயினால் போல 5 கரத்துடன் பிரணவத்தையும் ஐக்கியம் செய்துள்ள நாத பிரமமாகிய மூலமும் சேர்ந்து ஓம் நம சிவாய என நிற்பதுதானே சரவண பவ என்று எழுந்த மோட்ச மந்திரம் ஆகிய புராதன தாரக பிரம்மம் எனும் 6 எழுத்து. அதனால் 6 எழுத்திற்கும் உடையான் என பொருளாம் உற்பத்தி காண்டத்து திருவிளையாடல் படலத்திலே. நன்முகம் 2 நமக்கவை தாமே கந்தன் தன்முகம் ஆகி உற்ற தாரக பிரமமாகி முன்மொழிகின்ற நந்தம் 2 எழுத்தும் ஒன்றாய் உன் மகன் நாமத்து 6 எழுத்தென ஊற்றன்றே. 6 எழுத்தே ஷடாட்சரம் என்பது. இன்னொன்று சரவண பவ. ச என்றால் லக்ஷ்மி, ர கலைமகள், வ போகமந்திரம், ந சத்ரு நாசம், ப மித்ரு ஜெயம், வ நோயற்ற வாழ்வு என ஒவ்வொரு எழுத்திற்கும் 6 பொருள் கூறுவதும் உண்டு. இப்படி சரவண பவமந்திரத்தை உச்சரித்து வந்தால் செல்வம், கல்வி, இம்மைக்கு நுகர வேண்டிய பொருள்கள் அனைத்தும் கிடைக்கும். உச்சரிப்பவரின் பகை வரை மந்திரம் அழிக்கும். நண்பர்கள் பலரை அன்பால் வெற்றி கொள்ளச் செய்யும் என்றும் நோயற்ற வாழ்வையும் தரும் என அறியலாம். திருநீறு வழங்கும் திருமேனி உடையவனும் முழு நிறைவான ஆகாச வடிவுடையவனும் வேற்படை ஏந்திய அரசனும் ஆன பெருமானது திருவடிகளை சரவணபவ என்னும் மந்திரத்தை சொல்லி கைகளால் கும்பிடும் அடியவர்களுக்கு இம்மண் உலகிலே துன்பம் வருமாயின் உடனே காத்துருள்வது சரவணபவ எனும் மகாமந்திரமே ஓம் சரவணபவ எனப்படுகிறது. அருமுக தெய்வமே என்று ஒரு பொருள். 6 திக்குகளிலும் அருள் கடாட்சத்தை அடியார்களுக்கு செலுத்துபவனே என்று ஒரு பொருள். மனிதன் கருப்பையிலே இருக்கும் போதிலிருந்து இறுதி வரை 6 நிலைகளில் இருந்து காப்பவனே என்று ஒரு பொருள். கருப்பையில் ஊறு வராது காத்தல், 10வது மாத முடிவில் ஆபத்து வராமல் காத்து ரட்சிப்பது, இளமையில் ஏற்படும் பல நோய்கள் மென்மையாக கழியச் செய்தல், இல்லற வாழ்க்கையின் சுமையை தாங்க பலம் கொடுத்தல், மூப்புத்திராயத்தில் உடனிருந்து காத்தல், காலனிடத்து அணுகாதே கந்தலோகத்திற்கு அழைத்துச் செல்லல், ஆதியோடு அந்தமாகிய நலன்கள் 6 முகம் இந்த அருள் ஆடல்கள் செய்யும் அருமுகங்களை உடையவனே என்றும் பொருள் கொள்ளலாம். நிதி என்றால் என்றும் அழியாத க்ஷேம நிதியே, அடியார்களுக்கு முத்தி செல்வத்தை அளிப்பவனே, 6 எழுத்த மந்திரத்தின் செல்வமே என்று கொள்கிறோம். குருபர என்பதற்கு மேலான பொருளை உபதேசம் செய்பவனே, அனைத்து குருமார்களுக்கும் மேலான குருவே, லோக குருவாக தட்சிணாமூர்த்திக்கு ஆச்சாரியனே, இப்படி பல முறை ஓத வேண்டும். கொலு வகுப்பில் சுவாமிகள் பாடியபடி மறு அரு கடல் என மருவு பனிரிவிழி வழிந்த அருளே பொழிந்ததொருபால் முருகவேளின் கண்கள் கடல் போல கருணை பொழியும். அதனால் பிறப்பு இறப்பு இல்லாத பெருந்தகை முருகன் அப்பெருமான் அடியாரது பிறப்பு இறப்பினை ஒழித்து அருள் புரிவான். சிவத்துடன் 2 கலக்கும் அத்வைத முக்தியை அருள்வார். நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் என்று அப்பர் பெருமானின் திருவாக்கின்படியும் அடியவர் சிந்தை வாரிஜ நடுவினும் உறைபவ என்ற அருணகிரி குருநாதர் வாக்குப்படியும் சதா இறைவனை பரவும் உத்தம அடியார்களின் உள்ள கோவிலிலே அப்பரமபதி வீற்றிருக்கின்றார். எனவே ஒரு முறைக்கு 3 முறை சொன்னால் விசேஷம் என்பதால் குருநாதரின் உபதேசப்படி நாமும்
சதா சர்வ காலமும் தமிழிலே திரிப்போம். சரவண பவநிதி அருமுக குருபர என்று. முருகாசரணம். முகார்ப்பணம் அஸ்து. சரவண பவநிதி அருமுக குருபர சரவண பவநிதி அருமுக குருபர சரவண பவநிதி அருமுக குருபர என்னவோ சரவண பவநிதி அருமுக குருபர சரவண பவநிதி அருமுக குருபர சரவண பவநிதி அருமுக குருபர எனவோ ஓதி தமிழினில் முருகிய அடியவரிடமுரு ஜனன மரணமதி ஒழிவுற சிவமுற தருபிடி துணவரம் யமதுயிர் சுகமுற அருள்வாயே தமிழினில் முருகிய அடியவரிடமுரு ஜனன மரணமதி ஒழிவுற சிவமுற தருபிடி துணவரம் யமதுயிர் சுகமுற அருள்வாயே கருணையை விழிப்பொழி ஒரு தனி முரளன கருக்கரி திருமுக உன்னை கொலு இளையவர் கவிதை அமுத மொழி தருபவர் துகிர் பெற அருளேயா கருணையை விழிப்பொழி ஒரு தனி முரளன பருக்கரி திருமுக துணை கொடும் இளையவர் கவிதை அமுத மொழி தருபவர் துகிர் பெற அருளேயா கடவுலகினில் வரும் உயிர்படும் அவதிகள் கலகமினயத்துடன் கழியவும் நிலை பெற கதியும் உனது திருவடி நிழத்தருவரும் ஒரு நாளே கடவுலகினில் வரும் உயிர்படும் அவதிகள் கலகமினயத்துடன் கழியவும் நிலை பெற கதியும் உனது திருவடி நிழத்தருவரும் ஒரு நாளே திரிபுரம் அருளிய குமார சமரபுரி அடிகையும் சிவகிரியிலும் வடமலையிலும் முழங்கிய வழிவேலா திரிபுரம் அருளிய குமார சமரபுரி அடிகையும் சிவகிரியிலும் வடமலையிலும் முழங்கிய வழிவேலா தினமும் உனது துதி வரவிய அடியவர் மனது குடியுமிரு பொருளிலும் இலகுவர் திமிர மனமொழிய பிணச்சரவர் பெறுவாரே தினமும் உனது துதி
மருகன் எனவே வரும் அதிசயம் உடையவர் அமளி விமலிப்பனை உமையவர் அருளிய முருகோனே அரவணை இசைத்தோய் நலகடி நெடியவர் மருகன் எனவே வரும் அதிசயம் உடையவர் அமளி விமலிப்பனை உமையவர் அருளிய முருகோனே அதல விதல முதல் கிடுகிடு கிடுகன பருமையில் இனி தோழி சடுமையில் நடுமுற அழகினுடன் அவரும் ஹரஹர சிவ சிவ பெருமாளே அதல விதல முதல் கிடுகிடு கிடுகன பருமையில் இனி தோழி சடுமையில் நடுமுற அழகினுடன் அவரும் ஹரஹர சிவ சிவ பெருமாளே தமிழில் உருகிய அடியவரிடமுரு ஜனன மரணமதி ஒளிமுற சிவமுறம் கருப்பிடித்துள்ளவரும் எமதுய சுகமுற அருள்வாயே கடல் உலகினில் வரும் உயிர்படும் அவதிகள் கலகமினயமுட கழியவும் நிலைபெற கதியும் உனது திருவடி விழந்தருவரும் ஒரு நாளே சடுமையில் நடுமுற அழகினுடன் அமரும் ஹரஹர சிவ சிவ பெருமாளே ಶರವಣ ಭವ ನಿಧಿ ಅರುಮುಖ ಗುರುಪರ ಶರವಣ ಭವ ನಿಧಿ ಅರುಮುಖ ಗುರುಪರ ಶರವಣ ಭವ நிதி அருமுக குருபர என ஓதி சரவணபவனே என் நிதியே அருமுகனே குருபரனே என்று பலமுறை ஓதி தமிழினில் உருகிய அடியவர் இடமுறு ஜனன மரணமதி ஒழிவுற சிவமுற தருப்பிணி துள வரம் எமதுயிர் சுகமுற அருள்வாயே. தமிழ் பாடல்களிலும் வசனங்களிலும் உருகிய அடியார்களுக்கு உற்ற பிறப்பு இறப்பு நீங்குதல் உற்று சிவப்பேறு உற வருகின்ற பிணிகள் துள்ள குதித்து ஓட எமது உயிர் சுகம் உற வரம் அருள்வாயே. கருணைய விழி பொழி ஒரு தனி முதலென வரு கரி திருமுகர் துணை கொள்ளும் இளையவா. கண்கள் பொழிகின்ற கருணையை கொண்டவனே, ஒப்பற்ற தனிமுதல்வன் என வந்த ஆனையின் திருமுகத்து கணபதியை துணைவனாக சகோதரனாக கொண்டுள்ள இளையவனே, கவிதை அமுதமொழி தருபவர் உயிர் பெற அருள் நேயா. பாடல்களை அமுதம் போன்ற மொழிகளில் அமைப்பவர் உயர் நற்கதி பெற அருளுகின்ற நேசனே, அன்பு பூண்டவனே. கடல் உலகினில் வரும் உயிர்படும் அவதிகள் கலகம் இணையதுள கழியவும் நிலைபெற கதியும் உனது திரு அடி நீழல் தருவதும் ஒரு நாளே. கடல் சூழ்ந்த இந்த உலகிலே தோன்றும் உயிர்கள் படுகின்ற துன்பங்களும் கலக்கங்களும் இன்னும் இத்தகையனவாய் அவ்வுயிர்க்கு உள்ளனவும் கழிந்து நீங்குதலையும் நிலபெறும்படியான நற்கதியை பெறுதலையும் உனது திருவடி நிழல் தருகின்ற ஒரு நாள் எனக்கு கிடைக்குமா? திரிபுரம் எரிசையும் இறையவர் அருளிய குமரா. திரிபுரங்களை எரித்த இறையவர் சிவபெருமான் அளித்த குமரனே, சமரபுரி தணிகையும் மிகும் உயர் சிவகிரியிலும் வடமலையிலும் உலவிய வடிவேலா. திருப்போரூரிலும் தணிகையிலும் மிகவும் உயர்ந்த சிவகிரி பழனியிலும் வடமலை வடவேங்கடமலையிலும் உலவுகின்ற கூறிய வேலனே, தினமும் உனது துதி பரவிய அடியவர் மனது குடியும் இரு பொருளிலும் இலகுவ. தினம்தோறும் உனது புகழ் துதிகளை கூறி பரவுகின்ற அடியவர் மனங்களில் குடிகொண்டும் சக்தி சிவம் என்ற இரண்டு பொருள்களிலும் அல்லது கல்வி பொருள் செல்வப்பொருள் இரண்டிலும் விளங்குபவனே, திமிர மலமொழிய
தினகரன் எனவரு பெருவாழ்வே. இருண்ட ஆணவ மலம் நீங்க ஞான சூரியன் என்னும்படி வருகின்ற பெருவாழ்வே. அரவணை மிசை துயில் நரஹரி நெடியவர் மருகன் எனவே வரும் அதிசயம் உடையவா. ஆதிசேஷன் என்னும் பாம்பனையின் மேல் துயில் கொள்ளும் நரஹரி நரகாசுரனை பகைத்து கொன்றவர், நெடியவர் திருவிக்கிரம ரூபம் கொண்டவர் ஆகிய திருமாலின் மருகன் என கூறும்படி வந்துள்ள அதிசய மூர்த்தியே, அற்புதம் கொண்ட மூர்த்தியே. அமளி விமலி பறை உமையவள் அருளிய முருகோனே. அமளி விமலி மலமற்றவள், பறை உமையவள் அருளிய முருகோனே குழந்தையே. அதல விதல முதல் கிடுகிடு கிடுவென வருமயிலின் இனிதொழிர் ஷடுமையில் நடுவுற அழகினுடன் அமரும் அரகர சிவசிவ பெருமாளே. அதலம் விதலம் முதலான 7 உலகளும் கிடுகிடு கிடு என்று நடுங்கு வருகின்ற மயிலில் இனிதாக ஒளிர்கின்ற பெருமாளே. 6 எழுத்து மந்திரத்தில் மத்தியிலே அழகுடன் பொருந்தியுள்ள ஹரஹர சிவசிவ பெருமாளே. கதியும் உனது திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளே.